அவரை கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆமென் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆமென் அவர் நம் நடுவிலே பிரசன்னராய் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென் அவருடைய வல்லமை உள்ள கரத்தோடு ஓங்கிய புயத்தோடு நம் நடுவிலே ராஜாதி ராஜா எழுந்தருளி ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வருகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த இடத்துல எழுந்தருளி தம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டுமோ ஆமீன் சிலருடைய வாழ்க்கையை எப்படி உருவாக்க வேண்டும், மனைந்தெடுக்க வேண்டும் என்று அவருடைய நினைவுகளை நிறைவேற்றி முடிக்கும்படி கர்த்தர் நம் நடுவினை நிறைவாய் கிரியை செய்ய தொடங்கி ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது இடி முழக்கம் உண்டாகும், மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உத்தரவு அருள போகிறார். கேட்க போகிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம், அவருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஹல்லேலூயா. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வர எந்த வார்த்தையெல்லாம் உங்க செவிகள் கேட்கிறதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளதாய் உங்க வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. ஆமென். ஏதோ மனுஷனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கலன்னா வானமும் பூமியும் அழிந்து போனாலும் ஆமென் மாறாத கர்த்தருடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல ஜெபிக்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க எதை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. எப்படி சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அப்படி உங்க வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஆமென். ஜெபிக்கிறவன் உருவாக்குகிறான், ஜெபிக்கிறவன் தேவனோடு இணைந்து செயல்படுகிறான். அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்களும் தேவ சமூகத்திலே அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவரோடு செயல்படுகிற ஒருவர் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே பாடல் புத்தகத்திலே 59வது பாடல் ரொம்ப ஒரு அழகான பாடல். எப்பெல்லாம் அவருடைய சமூகத்துல நாம வருவோமோ அப்பெல்லாம் அவருடைய அன்பினால் அவர் நம்மை நிரப்புகிற கர்த்தர். மனுஷனிடத்துல தேடியும் கிடைக்காத சில பாசம், சில சந்தோஷம், சில சமாதானம் அவருடைய சமூகத்துல மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. அவரை தேடி வரும்போதெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அன்பினால் அவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு இத்தனை சமீபமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கர்த்தர். அப்படி நல்ல கை தட்டி ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவற்றினாம் ஏகனே கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண். அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? கவற்றினாம் ஏகனே கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நல்ல கை தட்டி உங்க சத்தம் உயரட்டும். அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் நமக்கு இருக்கிற கர்த்தர். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும்,
அன்பில் களிகூரும் இப்போ நல்ல சத்தம் உயர்த்தி உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள உங்க சத்தம் உயரணும், உமக்கு தேவ ஜனங்களுடைய சத்தம் உயரணும். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் எஸ் எஸ் ஆமென். தவற்றி நாம் ஏகத்திலே கண்களில் நிறைந்தவர் glory கரம் பிடித்தவர் மகிமை நன்றி அப்பா. தவற்றி நாம் ஏகத்திலே. Thank you Holy Spirit. ஆமென் ஆமென். கரம் பிடித்தவரே கைவிட கண்மலரே திராட்சை ரசம் பார்க்கிறோ இனிமையானவரே திராட்சை ரசம் பார்க்கிறோ இனிமையானவரே உச்சுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே உச்சுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே. சொல்லுவோமா எல்லாரும் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். நல்ல ஆண்டவரை பார்த்து உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் ஒரு முறை கூட சத்தமாய் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் கரம் பிடித்தவரே கண்விட கண்மலையே சொல்லுவா கவச்சினார் கரம் பிடித்தவரே ஹல்லேலூயா. கைவிட கண்மலையே உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா தண்ணீரும் வெள்ளங்களும் முடியாதையா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் நல்ல நல்ல உற்சாகமாய் ஆமென். உமக்கு Thank you ஸ்தோத்திரம் Jesus. உமக்கு Thank you Holy Spirit. ஆமென். உம்முடைய நிறைவுக்காய் நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் விலகி போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த சேனையோடு வானதூத சேனைகளோடு எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா இருளின் கிரியைகளும் அந்தகாரத்தின் வல்லமைகளும் சபிக்கப்பட்ட ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் துரத்தப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். வானம் நிறைந்த தேவ மகிமை ரஹதலா சிகரமானோ எஸ் ஜீசஸ். நிறைவானவருடைய பலத்த மகிமைக்காய் நன்றி. நீ நிறைவுக்காய் நன்றி. நிறைவுக்காய் நன்றி. தடைகளை தகர்த்தெறிகிற வல்லமையுள்ளவர் ராஜாதி ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். இதோ மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல
நல்ல கரம் தட்டி கர்த்தருடைய ஆவியானவரே வரவேற்று வரவேற்று. வெல்கம் டு ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் டு ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் டு ஹோலி ஸ்பிரிட். வைராக்கியம் எனும் சால்வை அணிந்தவராய் உடைய ஜனத்தினுடைய இருதயத்தை உற்று கவனிக்கிறவராய், ஜனத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை தகர்த்து போடும்படியாய் நீர் எழுந்தருளி இருக்கிற மகிமைக்காக நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வலோக சக்கராதிபதியே, வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவனே, மகிமைக்காக நன்றி, பிரசன்னத்திற்காக நன்றி, பிரசன்னத்திற்காக நன்றி. எங்கள் நடுவில் இருக்கிறவராகவே இருக்கிறவரே, ஜனத்தினுடைய வாழ்க்கையில நீ செய்ய போகிற அதிசயமான கிரியைகளுக்காக நன்றி, நீர் செய்ய போகிற வல்லமையுள்ள கிரியைகளுக்காக நன்றி. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறார், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். பலவானின் வில் இன்றைக்கு முறிக்கப்படும். பலவீனனே பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தர் உன்னை தமது பலத்தினால் இடை கட்டி பலவானுடைய எல்லா நுகத்தடிகளையும் முறித்து போடுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டுமல்ல, எல்லாராலும் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம். பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களாலும் நம்பப்படத்தக்கதான ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம். ஆமென். அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறவர், அல்லேலூயா, முதலும் முடிவுமா இருக்கிறவர், ஆதி மந்தமுமா இருக்கிறவர். பயப்படாதே, நான் உனக்கு அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். இதோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுகிறது இல்லை. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை நான் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. ரிகமனதல சிகரபன. நல்ல நல்ல கைதட்டி கைதட்டி. ஆமென், 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 ஆமென். திகபல சிகரமன சிகம் தரதலரோ ரிகபலபோ சம்தராதர ரகசியாதலர ரிகமமமனர சிகரபலதரனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிற தெய்வம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யாருக்குள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ளே. அவர் வாசம் பண்ணுகிறது எங்கே? நமக்குள்ளே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று. கர்த்தர் உலாவும்படி ஆசையாய் தெரிந்து கொள்ளுகிற இடம் எது? பேசுங்க. நாம் ஆராதிக்கிற இடம். நம்ம எங்க கூடி இணைந்து கர்த்தர் ஆராதிக்கிறோமோ, நாம் எந்த இடத்துல ஒருமனப்படுகிறோமோ, கர்த்தர் ஆசையாய் நம் நடுவிலே உலாவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாம் ஆராதிப்பது ஏதோ மனுஷனையோ, ஏதோ பெயரில்லாத ஒரு கல்லையோ மண்ணையோ, ஜீவன் உள்ளவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரையும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஆமென். உங்களோடு கூட இருக்கிறவர், நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்குள்ள வர வர அந்த வார்த்தையை உட்கொண்டவர்களாய், ஆமேன், இந்த வார்த்தை எனக்கு தான், எனக்கு தான், பிடித்து பிடித்து ஜெபிக்க ஜெபிக்க வார்த்தையில் உள்ள, கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள வல்லமை, விடுதலை உங்களை ஆட்கொள்ளுகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சில நாட்களுக்கு முன்பதாக எங்க சபைக்கு கேன்சர் பேஷண்ட் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. டாக்டரால கைவிடப்பட்ட சகோதரி. இனி இவங்க மரித்து போயிருவாங்க, இனி இவங்க வாழ்கிறதற்கு எந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இவங்க ஃபுல்லா பெட்ல இருந்து அப்படியே மரித்துருவாங்கன்னு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. முடிந்தது. சின்ன வயசு சகோதரி அவங்க. ஒரு நாள் அவங்க வீட்டை நாங்க ஜெபிக்க போயிருந்த நேரத்துல ஆவியானவருக்கு இப்படிதான் இடம் கொடுத்தோம். எழுந்தருளுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. பாருங்க, அவங்க மூல வியாதியினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க.
எழும்ப முடியாம பயங்கரமா வியாதிப்பட்டு இருந்த சகோதரி, ஆவியானுடைய அசைவாடுதல், அந்த சகோதரி அந்த படுக்கையிலும் தேவனுக்கு இடம் கொடுத்தாங்க. என் மேல ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்ன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இனி நான் வாழ்கிறதா இருந்தால் உம்மால் மாத்திரம்தான் என்னால வாழ முடியும். மனுஷர்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, மருத்துவர்கள் எனக்கு மரணத்தை குறிச்சாச்சு ஆண்டவரே, இனி நான் வாழுகிறது உம்மாலே மாத்திரம் என்று தேவனை மட்டும் நம்பி அவருடைய அசைவாடுதலுக்கு அவருடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த ஜெபம், இந்த 2 நிமிஷம் ஜெபத்துல கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். அந்த சகோதரருடைய சரீரத்தில் இருந்த வியாதிகள் அப்படியே, மூல வியாதி, ஏன்னா மூல வியாதிக்கு டெய்லி அவங்க ஹஸ்பண்ட் மருந்து போடுவாங்க. மூல வியாதி ஒரே நாளில 75% அப்படி அந்த இடம் தெரியாமல் மறைந்து போனதை கண்ணால் கர்த்தர் அற்புதங்களை காண செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உடனே ஓடி வந்துட்டாங்க சபைக்கு. சபையில வந்து இப்படிதான் ஒரு நாள் ஆராதனை முடிந்த உடனே விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல அப்படியே காத்திருந்து நிற்கிறாங்க. பாருங்க, நான் அவங்கள பாஸ்டர் ஜெபிக்கும் போது நான் பார்த்துட்டே நிற்கிறேன். ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டது. அவங்களால தாங்க முடியாத ஒரு தேவ மகிமை அந்த சகோதரியை நிரப்பிற்று. ஆமீன். அவர்கள் அந்த இடத்துல ஆவியானவரால நிரப்பப்பட்டு அவருடைய இடுப்புல, ஏன்னா அவங்களுக்கு கேன்சர், குடல் கேன்சர், அந்த வயிற்றிலிருந்து ஒரு கட்டு அவிழ்ந்து விழுந்ததை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேன்சர் பேஷண்ட்டுக்கு கரண்ட் மூலமாக அந்த ஹீமோ கொடுப்பாங்க. அந்த கரண்ட் பாஸ் ஆகிறது ஆகிதான் அந்த கேன்சர் கிருமிகள் எல்லாம் அழிக்கும். தேவ வல்லமை கரண்டை போல, ஒரு கரண்ட் அடிச்சா எப்படி உணர்வோம், அதே போல கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து அந்த கேன்சர்ல இருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் மாறணும்னா அவர் வல்லமை வெளிப்படணும். இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய வல்லமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? வாஞ்சிக்கிறவங்கள தான் அவர் நிரப்புவார். ஏதோ நான் யாரோ அப்படி, பெரும்பாடு உள்ள ஸ்ரீ தேசுவை சுற்றி எத்தனையோ நபர்கள் நின்றாங்க, ஆனா வாஞ்சையோடு தாகத்தோடு, ஏன்னா அவளுடைய வாழ்க்கை மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலைமை. இனி நான் வாழ்கிறதா இருந்தா என் ஆண்டவரால மாத்திரம்தான் என்னால வாழ முடியும் என்று நம்பிக்கையோடு தேவனை போய் தொட்டாள். தேவனை தொட்டால் வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆளுகை செய்யும். ஆமேன். கர்த்தருடைய நிறைவுக்குள்ளாய் வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நிறைவுக்குள்ளாய் இருக்கிறவர்கள் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்துல ஆமேன், 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 ஆமேன். கர்த்தரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நுகத்தடிகளை முறித்து போட கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். சில தடையாய் நிற்கிற கற்களை தகர்த்து போடும்படியாக, ஆமென், மலை போல நிற்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் மெழுகு போல மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். ஆமென். அவருடைய அளவில்லாத பிரசன்னத்திற்கு முன்பதாக எல்லாம் மலை போல நிற்கிற அந்தகாரங்கள், மலை போல நிற்கிற விக்கிரகத்தின் வல்லமைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். நீ இடம் கொடுத்தாதான் கர்த்தருடைய மகிமை நீ பார்க்க முடியும். இடங்கொடு, இடங்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீதானா ஷிகரா. ஆமென். அவருடைய செட்டுகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே இன்றைக்கு நிறைவான பலன் உண்டாகிறது. அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், அவராலே நிறைவான பலன். மனிதர்கள் கைவிட்டாலும் உன்னை கைவிடாத கர்த்தர், உன் இருதயத்தின் பெருமூச்சை அறிகிற கர்த்தர், உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். இருதயத்தை பார்க்கிற சகோதரி, மனுஷனும் முகத்தை பார்க்கலாம், ஆனா கர்த்தரோ உன் இருதயத்தின் ஆழத்தை சோதித்து அறிகிறார். ஆமென். உன் கண்ணீருக்கு ஆமென் வலி அவருக்கு தெரியும். உன் கண்ணீரின் வலி அவருக்கு தெரியும். உன் வேதனையின் அழுகுரல் அவருக்கு மட்டுமே தெரியும். ஆமென், ஆமென், ஆமென். நீ எதிர்பார்க்கிற அன்பு உன் தேவனிடத்தில் மாத்திரமே. இன்றைக்கு இன்றைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு அன்பின் கயிறு உன் மீது விழுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தம்மோடு அரவணைத்துக் கொண்டு தமது வல்லமை உள்ள கரத்தை உன் வாழ்க்கையில காண்பிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் என் வல்லமையை விளங்க செய்யும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் இது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இந்த வீடு, இந்த ஆலயம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். இது கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம். ரிஹமனதல சிகரமன ரிகபபலதரமனோ ரிகபபபலதரசே. துணையாளரே உம் சிறகே நிழலில் தானே கழிகூறுவே. துணையாளரே உம் சிறகே நிழலில் தானே கழிகூறுவே கழிகூறுவே. தேவனே இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன். என் தேவனே இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகே நிழலில் தானே கழிகூறுவேன். துணையாளரே உம் சிறகே நிழலில் தானே கழிகூறுவேன் கழிகூறுவேன். என் தேவனே ஹல்லேலூயா. ஓரகதா சிகரகதா ஒரு ஏக்கத்தோடு என் தேவனே என்னுள்ளமும் என்னுடலோ உமக்காகத்தான் ஏங்குதையா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க அந்த ஏக்கமுள்ள இருதயத்தோடு? ஆமென். வாஞ்சையோடு வாஞ்சையோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுள்ளமும் என்னுடலோ உமக்காகத்தான். நீர் மட்டும் போதுமையா. என்னுள்ளமும் என்னுடலோ உமக்காகத்தான். நீர் போதும் நீர் போதும். என்னுள்ளமும் என்னுடலோ உமக்காகத்தான். ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிறைவு கர்த்தருடைய நிறைவு. ஆமென். என் தேவனே ரிகதா சிகரமன ரிகதமன ரகமன ரிகலதஷே. என் தேவனே ஆமென் ஆமென்
ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய மகிமை எல்லாம் நிரப்ப துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய பிரசரத்தை உணர்கிறவர்கள் நல்ல கைதட்டி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Rikala shigara mana raptada ragasiyadanara. Amen amen hallelujah amen hallelujah. Rida la 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 shagara mana radana rika baba bala dara sigara mana dana. கர்த்தருடைய நிறைவு அவருடைய ஆளுகை பரிபூரணப்படுகிறது. அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகை. அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம். சர்வ வல்லமை உள்ளவருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. சர்வ வல்லமை அவருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. வாழ்க்கையை ஆரம்பிக்கிற கர்த்தர் அவர். வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன் உன்னை ஆளுகை செய்கிறார். ஆமென் ஆமென். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய புயம் உனக்கு புய பலமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய புயம் உன்னுடைய புயமாய் மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய பலன் உன்னுடைய பலனாய் மாற்றப்படுகிறது. எஸ் 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 கர்த்தருடைய மகிமை பலவீனனை பலனுள்ளவனாய் மாற்றுகிற தேவ மகிமை. Thank you Holy Spirit. நீ தொடுகிறபடியா ஸ்தோத்திரம். நீ ஜனத்தை நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா அசுத்தங்களும் வெளியேறுகிறது சகோதரி. அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடு. நிறைவானவருடைய நிரப்புகிறார். உன் வீட்டை தேவ மகிமை மூடுகிறது. நீ இங்க ஆராதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் உன் குடும்பத்தை நிரப்புகிறது. பள்ளங்கள் எல்லாம் சமமாக்கப்படுகிறது. வறண்டு போன வாழ்க்கை துளிர் விடுகிறது. வறண்டு போன வாழ்க்கையை நான் துளிர் விட பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வறட்சி மாறுகிறது. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி, உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம், உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை எங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியா வெறுமையை நீக்குகிறவர் ஆளுகை செய்கிறார். ஆமென். ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கின்மைகளை வெறுமைகளை நீக்கி போடும்படியாக அசைவாடின ஆவியானவர், அதே ஆவியானவர் நம் நடுவில் நிறைவாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலிருந்து ஒரு நபராகிலும் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. வந்த வண்ணமாய் நீ திரும்புகிறது இல்லை. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல கர்த்தர் திருப்தி அடைய செய்கிறாய். இளைத்து போனாயோ, சோர்ந்து போன உனக்கு என்னுடைய சத்துவத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூரணமடைய பண்ணுகிற கர்த்தர் தோய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் நன்மையினால் நிரப்பப்படுகிறார். ஆமென் ஆமென். வாயை விரிவாய் தர கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். மௌன ஜெபம் வேண்டாம். கூப்பிடு. உன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. ஆமென் ஆமென். ஆலயம் முழுவதும் கூப்பிடுடைய சத்தத்தினாலே நிரப்பப்படுகிறது. தேவ மகிமை அளவில்லாமல் நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஓ ரகதா ஷிகரபனா ரிகபரப ஷபலதரா ரீதானதல ஷிகரானா. ஆமே. குடும்பத்திலே தாக்கத்தை உண்டு பண்ணுகிற அபிஷேகம், குடும்பத்திலே அசைவை உண்டு பண்ணுகிற அபிஷேகம். ஆமே. இந்த ஊழியத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆவியானவர் கையை நீட்டியாயிற்று. வெறுமையாய் விடமாட்டார். நிரப்புகிறார். காலியான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. வெறுமையாய் வந்தவர்கள் எல்லாம் கர்த்தருடைய நிறைவினாலே நிரப்பப்படுகிறார்கள். பலவீனப்பட்ட அவயத்திலே கர்த்தர் தமது வல்லமையான பொக்கிஷத்தை வைக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஆவியானவரே, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாய் அப்படியே சந்தோஷ மகிழ்ச்சியினாலே பொங்க துவங்கி ஆயிற்று. ஆமே, உலகத்தால இதுவரை எந்த இடத்திலும் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சந்தோஷத்தால சமாதானத்தினாலும் கர்த்தர் தமது ஜனத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, பவுலும் சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படியே பேச துவங்கின நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொரு சீஷர்களையும் நிரப்பினாராம். அதே போல ஒரு அளவில்லாத சந்தோஷம் நம்மை அப்படியே நிரப்ப துவங்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துல நிற்கிறோம் நாம். ஆமென். அப்படி ஒரு விசை கூட முழங்கால் படியிட்டு ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவனை தேடி வந்தாய் அல்லவோ, கர்த்தரை நம்பி வந்தாய் அல்லவோ, அவர் இன்றைக்கு உன்னை வெறுமையாய் விடுகிறது இல்லை, வெறுமையை விடுகிறது இல்லை. நீ என்ன பாரத்தை கொண்டு வந்தியோ, நீ எந்த சுமையை சுமந்துட்டு வந்தியோ, அதுல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது சகோதரி. ஆமென். என்ன துக்கத்தை சுமந்து வந்தியோ அதுல தேவ வல்லமை வெளிப்படுது. உன் துக்கமெல்லாம் இன்றைக்கு சந்தோஷமா மாற்றப்படும், உன் அழுகையெல்லாம் களிப்பா மாற்றப்படும். ஆமென். அந்த சாம்பலுக்கு பதிலா கர்த்தர் உனக்கு சிங்காரத்தை தருகிறார். அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலா ஒரு துதியின் உடை, ஒரு துதியின் உடை தம்முடைய பிள்ளைகள் மேல வந்து விழும். ஆமே, ஒடுங்கி ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, மனுஷரால ஒடுக்கப்பட்டு சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயோ, துதியின் உடை விழுகிறது. ஆசீர்வாதத்தை பெறும்படியாக, ஒரு மாறுதலை காணும்படியாக கர்த்தர் உன்னை தமது வஸ்திரத்தினாலே போர்த்து அலங்கரிக்கிறார். ஆமே, போவாசுடைய அரவணைப்பை தேடி வந்து ரூத், ஆமே, போவாசுடைய போர்வையினாலே போர்த்தப்பட்டது போல கர்த்தருடைய அன்பென்கிற சால்வை இன்றைக்கு அநேகர் மேல வந்து விழுகிறது. வெறுமையை விடமாட்டேன் என் மகளே, உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நீ தனிமையாக்கப்பட்டேன் என்று புலம்புகிறாயோ, இல்ல இல்ல, தனிமையான உனக்கு நானே அடைக்கலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஆமே. தனித்து விடப்பட்ட நீ வீட்டின் மூலையிலே தனித்திருக்கிற குருவியை போல எனக்கு யாருண்டு, எனக்கு உதவி செய்வார் இல்லையே, என் இருதயத்தை புரிந்து கொள்வார் ஒருவரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருந்த அந்த இருதயத்திற்கு நல்ல ஔஷதமாய் நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தேறுதல் அடைய செய்யும்படியாக, உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மை போலதான் அந்த எலியாவும் தனித்து விடப்படுகிறான். இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா ஆண்டவரே, எனக்கு இப்படி வாழ்கிறத பார்க்கிறோம், வாழாமல் மறிக்கிறது எனக்கு நல்லதுன்னு வாழவும் பிடிக்கல, தன்னுடைய ஜீவன் கூட அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனுடைய சூழ்நிலை அவ்வளவு கசப்பா இருந்துச்சு. எலியாவுடைய சூழ்நிலை அவ்வளவு கசப்பா இருந்தது. ஆனா எந்த மனுஷன் வாழ்க்கையில அதிகமாய் நெருக்கப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எலியா ஒரு காரியத்தை செய்தான் பாருங்க. பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தர் ஒருவரே தெய்வம், நான் ஆராதிக்கிறவரே வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நிரூபித்தான். பாகாலுக்கு முன்பதாக, விக்கிரங்களுக்கு முன்பதாக கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்தார். ஆமென். இந்த கிராமத்திலே, ஆமென், இந்த தேசத்திலே கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தரே தெய்வம் என்பதை உன்னை கொண்டு நிரூபிக்கும்படியாக, ஆமே, பாகால்களின் பலிபீடங்களை தகர்த்து போடும்படியாக, ஆமே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் யாகங்களும் இல்லை என்பதை உன்னை கொண்டு நிரூபிக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த தேசத்திலே உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆமே, பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வேறுபாடு உண்டாக்கும்படியாக, அசுத்தத்தை ஜெயிக்கும்படியாக, ஆமே,
ஆமே பரிசுத்தமாக்குகிறவர் உன்னை பரிசுத்தமாக்கி தமது நீதிக்காக உன்னை நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகியனா நம்முடைய பலிபீடத்தை ஒரு முறை கூட செப்பனிட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை கூட செப்பனிட போகிறோம். ஆமே, ஒரு முறை கூட உங்க வாழ்க்கையை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துடலாம். முன்னாடி தேவ சமூகத்துல வந்து ஆமே அப்படி முழங்கால் படிட்டு ஆமே எல்லாரும் அப்படியே முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. ஆமே அப்படி கண்களை மூடி எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துல பலிபீடத்துல என்ன வைக்கிறாண்டவரே, என் வாழ்க்கையை ஒரு விசை கூட நான் திருப்புகிறேன், செப்பனிடுகிறேன். ஏதாவது குறை இருக்குமானா உங்க இருதயத்துக்கு தெரியும் சகோதரி, சகோதரன் உன்னுடைய இருதயத்துக்கு தெரியும். ஆமா, இத்தனை நாட்கள் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனா சில விட முடியாத பாவங்களினால் நீ திகைத்து கொண்டிருக்கிறாய். ஆமென். அந்த பலிபீடத்துல ஏதாவது அசுத்தங்கள் இருக்குமானா உன்னை அப்படியே ஒப்புக்கொடு, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. பலிபீடத்துல என்னை வைக்கிற ஆண்டவரே, பலிபீடத்துல என்னை வைக்கிற ஆண்டவரே, பலிபீடத்துல என்ன வைக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்துல தகன பலி தகனித்து வைக்கப்பட்டது போல ஜீவ பலியா என்னை தருகிற எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னையே நான் தருகிற ஆண்டவரே, உமக்கு தருகிறதுக்கு என்னிடத்தில் வேறு ஒன்றுமில்லை, என்னையே நான் உம்முடைய கரத்திலே தருகிறேன், என்னையே தருகிறேன். என் வாழ்க்கையில நீர் எதை செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, என் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய தீர்மானம் வைத்திருக்கிறீரோ அவைகளுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. தருகிறப்பா பலிபீடத்திலே என்ன வைக்கிறேன், ஜீவ பலியாக என்னை வைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. பாவியாகி என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்கு இரக்கங்களுக்கு முடிவில்லை அல்லவோ. 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிற நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா. ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிற கற்று. ஆமென். தலைமுறையாய் போராடுகிற சில பிரச்சனைகள், தலைமுறையாய் சிறை பிடித்து வைத்திருக்கிற சில குடும்பங்களை விடுவிக்கும்படி அவருடைய சமூகத்துல பலிபீடத்தில் அப்படி ஒப்பு கொடுங்க. என்னை தருகிற ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரம் பலவீனப்பட்ட அவையும் என் எலும்புகள் நரம்புகள் இரத்த நாளங்கள் தசை நாளங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன் ஆவியானவர் திரும்ப பலிபீடத்துல உன்னை வைன்னு சொல்றார் அப்படின்னா அவருடைய அக்கினியை உன் மேல இறங்க பண்ணுவதற்காக தான். ஆமென். அவருடைய அக்கினியை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்காக தான். ஓ வானம் திறந்து தேவ மகிமை ஆமென் அளவில்லாமல் இன்றைக்கு நிரப்ப துவங்கும். விடாதீங்க அப்படி. ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்துல வைக்கிறேன், என்னுடைய பலிபீடத்துல வைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தப்படுத்தும். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஒப்பு கொடுத்தவர் மேல கர்த்தருடைய பரிசுத்த அசைவாடுதல் உண்டாகிறது. சுட்டரிக்கிற ஆவியானவர் பாவங்களை சுட்டரிக்கிறார். சுத்திகரிக்கிற ஆவியானவர் அக்கிரமங்களை கழுவுகிறார். பரிசுத்தமாக்குகிற ஆவியானவர் தம்மை போல உன்னை உருவாக்குகிறார். அவருடைய தேவ சாயல், அவருடைய முகத்தின் ஒளி உன் மீது பிரகாசிக்க துவங்குகிறது. அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுகிறாய் சகோதரா, மறுரூபமாக்கப்படுகிறாய் தேவ ஜனமே, மறுரூபமாக்கப்படுகிறாய். கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாக்கப்படுகிறாய். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. இதோ புதிய வாழ்க்கையை கர்த்தர் துவங்க பண்ணுகிறார். இதோ புதிய ஆரம்பத்தை கர்த்தர் துவங்க பண்ணுகிறார். இதோ வாழ்க்கையில ஒரு துவக்கம் உண்டாகிறது. நல்ல கரம் தட்டி ஆமென். ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் இனி அவருடைய அக்கினிக்காக ஆமென். அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே
அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே சொல்லுமா எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே ஆமென் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை கர்த்தருடைய ஆவியானவரே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார் ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஆமென் 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 ஹல்லேலூயா அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஆவியானவருடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுத்து அசைவாடும் கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய அக்கினி வானம் திறந்து தேவ மகிமை மோசேயை முச்சடியில சந்தித்த அக்கினி மோசேயை முச்சடியில சந்தித்த கர்த்தருடைய அக்கினி இன்றைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தருடைய சந்திப்பு உண்டாகிறது தேவனால் ஒரு என்கவுண்டர் உண்டாகிறது கர்த்தர் வாழ்க்கையை சந்திக்கிறார் உன் புருஷனை சந்திக்கிறார் உன் பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கிறார் அவன் கர்த்தருடைய சந்திப்பு கர்த்தருடைய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றுகிற சந்திப்பு ஒரு சவுலை பவுலாய் மாற்றினது போல கர்த்தருடைய அக்கினி அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஹல்லேலூயா ஆமென் 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 நல்ல நல்ல கரம் தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு விடுவிக்கப்படுகிறார் உன் குடும்பம் தொடப்படுகிறது சகோதரி ஆமென் அந்த வீட்டில் இருக்கிற சில நபர்கள் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது ஓ பிரியமானதரவனா பாழாக்கி கொண்டிருந்த சத்துரு இருக்க முடியாமல் அலறிக்கொண்டு வெளியேறுகிறார் இனி உன் வீட்டுக்குள்ள சத்துரு இருக்க முடியாது இனி உன் எல்கைகளுக்குள்ள சத்துரு இருக்க முடியாது கர்த்தருடைய அக்கினி விழுகிறது கர்த்தருடைய அக்கினி விழுகிறது பரிசுத்த அக்கினி விழுகிறது அசுத்தங்களை துரத்துகிற அக்கினி எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி உன்னை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறார் யூதாவே எழும்பு துதி சபையே எம்பிரித்து ஆர்ப்பரி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது விடாத விடாத உன்னை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்கிறார் நீ ஜெபிக்க ஜெபிக்கதான் மாற்றம் உண்டாகும் நீ ஆராதிக்க ஆராதிக்கதான் சிறைச்சாலை திறக்கப்படும் நுகத்தடி முறிகிறது உன் குடும்பத்தை பாலாக்கி கொண்டிருந்த நுகம் முறிக்கப்படுகிறது விடாத விடாத ஆவியானவர் கிரியை செய்கிறார் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே இதோ எல்லாம் முடிவுக்கு வருகிறது எஸ் எஸ் அசைவாடுகிற ஆவியானவர் அசைவாடுகிற ஆவியானவர் கழுகு தன்குட்டியின் மேல அசைவாடுகிறது போல இதோ இந்த சபையில கர்த்தர் அசைவாடுகிறார் ஓ ஹல்லேலூயா கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிரப்பப்பட்டாயிற்று அவருடைய வஸ்திரத்திலிருந்து புறப்படுகிற தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறது ಶಿಖರಮನೋ ರಿಕಬರ ಶಿಖಮನದರನೋ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ
எங்கள் அன்பே. ஆண்டுடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம், முடிந்தவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். கர்த்தருடைய மகிமை. ஆண்டவர் கேட்கிறாரு சிலரை பார்த்து, குறைவுள்ளவளாய் வந்தாயோ, சோர்ந்து போய் வந்தாயோ, என்ன செய்வேன், எப்படி இந்த காரியத்தை நடப்பிப்பேன் என்று திகைத்து போய் வந்தாயோ. ஆமென். உன் கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார் சகோதரி, உன் கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார் சகோதரன், உன் கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். நான் உன்னை வெறுமையாய் விடுகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சாதாரண மனுஷனாகி போவாசை தேடி வந்த ரூத்திற்கு, ஆமென், அவன் கோதுமை மணிகளையும் தானியத்தையும் அள்ளி கொடுத்து நிறைவாய் அனுப்புவான். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர், உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னே தமக்காக வேறு பிரித்து எடுத்த கர்த்தர் உன்னை வெறுமையாய் விடுவாரோ, வெறுமையாய் விடுவாரோ? உன் இருதயத்திலே இருதய துடிப்பை வைத்தவர் இன்றைக்கும் உன் இருதயம் கேட்டால் சொல்லும், நான் தேவனால் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. அவர் உன்னை மறப்பாரோ? அவர் உன்னை மறப்பாரோ? ஓ, கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். அவருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்தாய் அல்லவோ, அவரால் நிறைவான பலன் இன்றைக்கு உனக்கு உண்டாகிறது. கலங்காத, நான் வெட்கமடைய விடுகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காத என் மகளே, நீ இந்த காரியத்தில் தோற்று போகிறது இல்லை. உன் குடும்பத்தில் சமாதான நிலை பெற்றிருக்கும். உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற, நெருங்கி வா, என்னிடத்தில் கெட்டி சேரு, என் அன்பின் ஆழத்திற்குள்ளாய் இறங்கி வா. பாவியை போல நீ தூரத்தில் நின்றது போதும். வா, பிள்ளையை போல என் அருகிலே வா, என் மடியிலே தவழும்படியாக, என் நேசத்தின் உச்சிதங்கள் இன்னது என்பதை ருசி பார்க்கும்படியாக என் அன்பின் ஆழத்திற்குள்ளாய் நெருங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பே, அன்பே, என் அன்பே, ஆத்துமனேசரே, ஆத்துமனேசரே, என் ஆத்தும மணவாளனே, என் ஆத்தும மணவாளனே, என் பள்ளத்தாக்கிலே கண்ணியர்களால் நேசிக்கப்படத்தக்கதான ஒரே தெய்வமே, வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கு ஒப்பாயிருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே. ஆமென். இப்ப சொல்லுவோமா, இரு கரத்து பரத்துக்கு நேராக உயர்த்தி, உமக்காக வாழ்வாண்டவர், உமக்காக வாழ்வாண்டவர், உமக்காக நான் நிற்பேன் ஆண்டவர். என் ஆசையில கடைசி மூச்சு வரை நான் உமக்காக நிற்பாண்டவர். நான் வாழும் நாள் ஒரு நாள் ஆனால் அது உமக்காக மாத்திரமாண்டவர். என் ஜீவன் மரணம் எல்லாம் உங்க நாமத்தின் மகிமைக்காக மட்டும் ஆண்டவரே. உமக்காக வாழ்வாப்பா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க உமக்காக வாழ்வாண்டவரே? என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை அப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை.
நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்வோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் உம்மை மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் உம்மை மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர். நீரே கருத்துக்கு பாத்திரம். நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கருத்துக்கு பாத்திரம். நீரே மகிமை உடையவர். உம்மை ஒரு முறை கூட சத்தம் உயர்த்தி நிரந்தரமானவர். நீரே கனத்துக்கு பாத்திரம். நீரே நன்றி நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit. நீரே நிரந்தரமானவர். எங்கள் நடுவில் நிறைவாயிருக்கிற சர்வலோக சக்கராதிபதி, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றி ஆவியானவர். இவ்வளவாய் எங்களை நேசித்து எங்கள் மீது அன்பு பாராட்டி இந்த நல்ல கூடுகைகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்து உடைய அன்பிலே கலிகூர்ந்து மகிழும்படியாக உடைய ஆனந்த தைலத்தினால் உடைய ஜனத்தை அபிஷேகித்து நம்முடைய நேசத்தின் போர்வையினால் ஒவ்வொருவரையும் உடைய அநாதி சேகத்தினால் நீர் இழுத்து கொண்டு உடைய காருண்யத்தினாலே திரும்பவும் நீர் அணைத்து கொண்டு உடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆவியானவர். இன்னும் எங்கள் நடுவுல பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக உடைய மகிமையான கருத்தில் எங்களை பரிபூரணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். வல்லமுள்ள நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.